ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்தது. ஃப்ரைடே ஈவினிங் தான் வெளியே கிளம்பிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வெளியே கிளம்பும்போது பிளான் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு மாலுக்கு போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வெளியே கிளம்புனோம். ஸோ வந்து எப்போவுமே காரில் போயிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காரில் ஏறிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா மால் ஆஃப் எமிரேட்ஸ்க்கு தான் போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் தேரா சிட்டி சென்டர் அப்படி இல்லைன்னா வந்து சஹாரா மால் இந்த மாதிரி மால்ஸ்க்கு தான் போவோம் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து த மால் ஆஃப் எமிரேட்ஸ் போகலாமான்னு கேட்டிருந்தாங்க. சரி, நாங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போய். எங்களுக்கும் ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. சரி போகலாங்கன்னு சொல்லி கிளம்பியாச்சு. நார்மலாக பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இங்கே ஷார்ஜாலேருந்து துபாய் போகிற ரோடெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அங்கே துபாயிலேருந்து இங்கே ஷார்ஜா வர ரோடு தான் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துவிட்டோம். வர வழியிலே ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, அதே முடிச்சுட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது 5 o'clock இருக்கும், ஈவினிங் 5 o'clock. நாங்கள் ஒரு 6:30க்கெலாம் மாலில் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த மாலோட லிஃப்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஒரு 20 to 25 பீப்புளாவது ஏறலாம் இந்த லிஃப்ட்டில், அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. மாலுக்குள்ளே வந்ததுமே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாலில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாலோட மேலே பார்த்திங்கன்னா இந்த டோம் மாதிரி ஒன்று இருக்கும், கிளாஸில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். மாலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே ஃபுல்லாகவே பிராண்டட் ஷாப்ஸாக தான் இருக்கும். லூயி விட்டான், ஷெனல், குச்சி, டியோர் இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து வழக்கம் போல் சரி ஏதாவது காஃபி ஷாப்பில் போய் காஃபி ஏதாவது கேக் அந்த மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸுக்கு தான் வந்திருந்தோம். இந்த மாலில் உள்ள ஸ்டார்பக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு வந்து ஸ்டார்பக்ஸில் எதுவுமே பிடிக்காது. ஸோ அவள் எதுவும் ஆர்டர் பண்ணல. நாங்கள் 3 பேரும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் எப்போ ஸ்டார்பக்ஸ் போனாலும் ஆர்டர் பண்ணுற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா கேரட் கேக் தான் என்னோடய ஃபேவரட். இங்கே ஸ்டார்பக்ஸில் உள்ள கேரட் கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் ஸ்டார்பக்ஸ் போய் சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த கேரட் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பொண்ணு வந்து ஸ்டார்பக்ஸில் எதுவும் சாப்பிடல, பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டிருந்தா. ஸோ வந்து பக்கத்துலேயே வந்து ஹேகின்தாஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் அவளுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருந்து குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நெயில் பாலிஷ் வந்து வாங்க வேண்டியிருந்தது. ஸோ H&Mக்கு தான் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே போடக்கூடிய ஒரு கலர்னு பார்த்திங்கன்னா அது பிளாக் கலர் தான். என் விலாகெல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் கையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிளாக் கலர் தான் போட்டிருப்பேன். சில டைம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் போட்டிருப்பேன். ஒரு கையில் ஒயிட் கலர், இன்னொரு கையில் வந்து பிளாக் கலர், இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். எனக்கு என்னவோ வந்து நெயில் பாலிஷில் வந்து லைட் கலர்ஸ்லாம் வந்து அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் எப்போவும் சூஸ் பண்ணக்கூடிய ஒரே கலர்னு பார்த்திங்கன்னா பிளாக், அப்படி இல்லைன்னா வந்து ஒயிட். ஆனால் ரைட் ஹேண்டில் நம்ம வந்து ஒயிட் போட முடியாது. நாங்கள் குக்கிங்லாம் பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டில் ஒயிட் கலர் போட்டோன்னா சீக்கிரமாகவே கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டில் ஒயிட் போட்டு ரைட் ஹேண்டில் வந்து பிளாக் தான் போடுவேன். எனக்கு என்னவோ இதுதான் பிடிக்கும். இப்போ நாங்கள் வந்து வர்ஜின் ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ், பெண்ணெல்லாம் வாங்க வேண்டியது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே வர்ஜின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக நிறைய திங்ஸ் இருக்கும். உங்களுக்கும் க்யூட்டான திங்ஸ்லாம் பிடிக்கும்னா இங்கே வர்ஜின் ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இங்கே மாலுக்கு வரும்போது என் பொண்ணுக்கு ஆக்சுவலாக தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு. இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான். என் பொண்ணு வந்து நார்மலாக ஒரு பென்சில் தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஐபேடில் தான் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ கை வச்சு தான் ரைட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஐபேடில். ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன் அவளுக்கு ஒரு ஐபேட் பென்சில் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆப்பிள் பென்சில் ப்ரோ வந்திருக்குது. அதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ அதான் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பென்சில் எப்படி இருக்குன்னு நான் வீட்டில் போய் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்ச மாலுக்கெலாம் போகும்போது வந்து ஷாப்பெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ வந்து டக்குன்னு அந்த ஷாப்புக்கு போயிடலாம். ஆனால் இந்த மால் பார்த்திங்கன்னா த மால் ஆஃப் எமிரேட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எப்போ வரக்கூடிய ஒரு மால் கிடையாது, எப்போவாச்சும் வரக்கூடிய ஒரு மால் தான். ஸோ எந்தெந்த ஷாப் எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது, அதனாலேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நெஸ்டோக்கு தான் வந்திருந்தோம். எதுக்காக வந்திருந்தோன்னா நைட் டின்னருக்கு வந்து பிரியாணி சமைக்க போகிறேன். ஸோ அதுக்காக சிக்கன் வாங்க வேண்டியிருந்தது, ப்ளஸ் பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வர பிளானில் தான் இருந்தோம். ஆனால் வர வழியில் வந்து மறந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கும் எப்பவும் போல் டோர் ஓப்பன் பண்ணும்போது மேஷ் டோர் கிட்ட வந்தாச்சு.
ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது மேஷை பார்க்கும்போது. எனக்கு நிறைய பேர் வந்து வீடியோலையும் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து பர்சனலாக எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு மேஷை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. ஸோ எப்போவுமே மேஷ் வந்து உங்களுக்காக மட்டும்தான் காமிச்சிட்டே இருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆப்பிள் பென்சில் வாங்கியிருந்தோம்ல, ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி. அவளுக்கு இப்போது அதை வச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேஷ் தண்ணி குடிக்கிற இடத்த பார்த்தீங்களா, எப்போவுமே ஃபிஷ் டேங்கில் வந்து தான் தண்ணி குடிப்பான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேறு தண்ணி வச்சு கொடுத்தாலும் அதை குடிக்க மாட்டான். இங்கே வந்து இதுக்கு மேலே ஏறி ஃபிஷ் டேங்களோட தண்ணி தான் குடிப்பான். ஸோ அவனுக்காகவே ட்ரிங்கிங் வாட்டர் அதில் ஊற்றி வச்சுருக்கோம். நானும் இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கப் ஃபுல்லாக தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஜீரகம்லாம் காலையில் ஊற போட்டு காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இனி வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எப்போவுமே சிக்கன் வாங்கி எதாவது சமைக்கும் போது வந்து மேஷுக்கும் செப்பரேட்டாக எடுத்து சமைச்சிடுவேன். பார்த்திங்கன்னா உப்பு எதுவும் சேர்க்க மாட்டேன், ப்ளெயினாக வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்து கொடுப்பேன். எப்போவுமே சாப்பிடுவான் சிக்கன் வேக வச்சு கொடுக்கும்போது. ஆனால் இன்றைக்கி என்னவோ நான் கொடுத்தப்போ சாப்பிடல. இப்போ ரீசெண்டாக ஃபிஷ்ஷு வேக வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான், என்னன்னு தெரியல. ட்ரை ஃபுட் சாப்பிட்றான், ஆனால் ட்ரை ஃபுட் நிறைய சாப்பிட்றது நல்லது இல்லைல்ல. ஸோ வெட் ஃபுட்டும் கொஞ்சம் சாப்பிடணும். ஆனால் ரீசெண்டாக வந்து ஒரு 1 வீக்காக சாப்பிட மாட்டேங்கிறான் வெட் ஃபுட். கிச்சனில் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என் பொண்ணு தான் வந்திருக்கா. ஃபஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க, இப்போ என் பொண்ணு வந்துட்டா. கிச்சனில் ஆக்சுவலி நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது வந்தாலே அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ சிக்கன் பிரியாணி ரெடியாக ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஸ்பைஸியாகவே இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி பண்ண சிக்கன் பிரியாணி. ஸோ இது கூட ரைத்தா, அப்பளம், பாயில்டு எக்லாம் வச்சு சாப்பிட்ருந்தோம். இன்றைக்குள்ள டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீக்கெண்ட் வந்து வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் உள்ள ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படி ஏதாவது சமைச்சேன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்கன்னா நான் எழும்பி வரும்போது மேஷ் வந்து இந்த சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். என் சவுண்டு கேட்டோடனே எழும்பி உட்காந்துருந்தான். பாருங்கள், கொஞ்சம் தூக்கத்தில் தான் இருக்கான். ஆக்சுவலாக பகல் ஃபுல்லாக நல்லா தூங்குவான்ல. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பையனோட காலுக்கெல்லாம் அவன் பெட்டில் தான் படுத்து தூங்குவான். கொஞ்சம் ஏர்லி மார்னிங் விடிய ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து எல்லாரையும் ஒவ்வொரு ஆளாக எழுப்பிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா நல்லா விடிஞ்சதுக்கப்புறமா நம்மளை எந்திரிச்சிருவோம்ல, அதுக்கப்புறம் அவர் நல்லா படுத்து தூங்கிடுவார். காலையிலாம் எந்திரிச்சு வந்ததுமே ஃபஸ்ட்டு மேஷை நல்லா கொஞ்சிட்டு பாருங்கள், தடவை கொடுத்தோன்னு அவ்வளோ குவைட்டாக கூலாக உட்காந்துருக்கான். அதுக்கப்புறமா நேராக கிச்சனில் போயாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் பண்ணியிருந்தேன். தோசை, அது கூட வந்து சாம்பாரும் பண்ணியிருந்தேன். எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும், தோசை சாம்பார்? ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். இட்லியில் வந்து நிறைய சாம்பார் ஊற்றி அப்படியே உட்காந்து சாப்பிடணும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக வந்து தோசை கூடயும் பிடிக்கும், ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இட்லி கூட சாப்பிட்டா தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்னவோ தெரில, இந்த சாம்பாரை பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பியாகிடுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், டிவி பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெல் அடிச்சது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பார்சல் வந்துச்சு. இது என்னதுன்னு கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உனக்கு தான் சர்ப்ரைஸாக கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக், என்னவா இருக்கும்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கும் அப்படி தானே இருக்கும், இந்த பாக்ஸ்லாம் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேப்பு, இது கொஞ்ச நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஃபோனில் சார்ஜ் போடுவோம்ல, அந்த கேபிள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது ஆக்சுவலி நம்ம வந்து வாலில் வந்து ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கேபிள்லாம் வந்து சில டைம் வந்து சார்ஜர் போடும்போது கீழெல்லாம் விழுந்துருக்கும்ல, அது அதில் ஃபிட் பண்ணி வைக்கலாம். இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் வந்து ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக உள்ள என்ன இருக்குன்னா கட்டிங் போர்டு தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த கட்டிங் போர்டு இந்த கலரில் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா தெரியும் மேலே இருக்க கவரை என் ஹஸ்பண்ட் பீல் பண்ணி எடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு. இப்போ நிறைய பேர் இதான் யூஸ் பண்ணுறாங்க. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது யூஸ் பண்ணப்போ சொன்னாங்க வெஜிடபிள்லாம் கட் பண்ணும்போது பிளாஸ்டிக்லாம் குட்டி குட்டி பீஸாக ஃபுட்டில் வந்து சேர்ந்துரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வுட்டில் பண்ண கட்டிங் போர்டு வாங்கியிருந்தோம். இப்போ அதையும் சொல்கிறாங்க குட்டி குட்டி பீஸ் வுட்டெல்லாம் வந்து ஃபுட்டில் வந்துடும்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்திருக்கு. பார்ப்போம் இனி என்னென்ன கட்டிங் போர்டுலாம் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, இதுவும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் வாங்கி கேட்கவே இல்லை, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. மெயினாக நான் என்ன வாங்கி கேட்டிருந்தேன்னா இந்த இருக்குல்ல, இதுதான் மெயினாக வாங்கி கேட்டிருந்தேன். கொஞ்சம் நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இவங்க ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து 2-3 ஷாப்பில் வந்து தேடிட்டு இருந்தேன். நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி ஷேப் கிடைக்கல, சைஸ் கிடைக்கல. ஸோ வந்து அவங்க ஆன்லைனில் பார்த்ததுமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது வந்து பெட்லேயே நம்ம ஃபோனை வச்சுட்டு தூங்குறோம். அதுக்காக தான் இது வந்திருக்கு.
ஆக்சுவலாக வாலில் வந்து பெட் பக்கத்துலேயே வாலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நிறைய பேருக்கு வந்து சைட் டேபிள் பெட்டில் பக்கத்தில் வச்சுருப்பாங்கல்ல சைட் டேபிள், அதெல்லாம் இருக்காது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சேன்ல இதை வாங்கி வாலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நம்ம தூங்கும்போது வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு அப்படி தூங்கிடலாம். நிறைய பேர் இப்போ பெட்லேயே வச்சு தூங்குறாங்க, அது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் வந்து இந்த மாதிரி வாங்கி செட் பண்ணி வைக்கலாம். ஆக்சுவலாக அது எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எடுக்கலை, நான் இன்னொரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக கிச்சனில் தான் வைக்க போகிறேன். இது கிச்சனில் நான் செட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் டீட்டெயிலாக இதில் எதுவுமே ஷேர் பண்ணல, இன்னொரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். வீட்டில் என்ன புதுசாக வந்தாலும் மேஷுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்க்கணும், அது அவனுக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்கிட்டே இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன்ல, அதில் வந்து பூ பூத்துருக்கு. எனக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து 2 years பிஃபோர் வந்து பூத்தது, அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் பூத்துருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிளான்ட் வந்து செத்து போக வேண்டிய பிளான்ட்டு ரொம்ப டேமேஜ் ஆகி ஆக்சுவலாக எடுத்து களைஞ்சிடலாம் அந்த நிலமையில இருந்துச்சு. நான் இதை மறுபடி என்னெல்லாமோ பண்ணி எடுத்து இப்போ சூப்பராக வளர்ந்துருக்கு, ப்ளஸ் பூ வேறு பூத்துருந்தேன். எனக்கு என்னவோ அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். இந்த பிளான்ட் வந்து அவ்வளோ டேமேஜான பிளான்ட்டை வந்து இவ்வளோ அழகாக பூக்க வச்சுட்டேனேன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறேன்னா நார்மலாக அங்கே வச்சுருந்தேன்ல அந்த இடத்துல இருந்து நான் தண்ணி ஊற்றுனேன்னா எல்லாம் தண்ணி லீக் ஆகி டேபிள் ஃபுல்லாக வெளியே விழுந்துருது. ஸோ வந்து தண்ணி ஊற்ற முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளான்ட்டை வந்து நேராக சிங்கில் கொண்டு வந்துட்டு இதில் வச்சே தண்ணி ஊற்றிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்லேயே எல்லாம் வேஸ்ட் தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி டேக் கேர் பண்ணி தான் இந்த பிளான்ட்டை வந்து இன்றைக்கி நான் வந்து பூக்க வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அது நினைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்பைடர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு பிளான்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் ஏர் பியூரிஃபையர் ஆகும். ஸோ வந்து முடிஞ்சால் இந்த பிளான்ட்டை வந்து வாங்கி உங்கள் வீட்டிலே வைங்க. இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான இன்னொரு வேலை இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இதை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் இன்றைக்கி எப்படியாவது பண்ணிடலான்னு சொல்லி தான் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த கவர் பார்த்தீங்கன்னா நான் அதுக்காக தான் எடுத்து போட்டிருக்கேன். மேஷ் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அதுக்கு மேலே உட்காந்துட்டான். இவன் என்ன பண்ணாலுமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இவன் இதுலேருந்து எழும்பி போக சொல்ல கூட மனசில்லை. ஆனாலும் எனக்கு இந்த வேலை எனக்கு முடிச்சு தான் ஆகணும். என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி புதுசாக கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து சீடெல்லாம் கடையிலேருந்தெல்லாம் நான் வாங்கிட்டு வரல, வீட்டில் என்கிட்ட இருந்த சீடு எல்லாத்தையும் போடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது. ஸோ 2 சீடு வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன், கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அதை போடவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து 2 தக்காளி வேறு கொஞ்சம் அழுகின மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அதெல்லாத்தையும் சீட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இன்றைக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து 3 சீடு தான் போட போகிறேன். ஃபஸ்ட் தக்காளி காமிச்சிருந்தேன்ல, அதுக்கப்புறமா இந்த டிஷ்யூ பேப்பரில் நான் என்ன சீடு எடுத்து வச்சுருக்கேன்னா கொஞ்சம் டேஸ்க்கு முன்னால் வந்து ஷார்ட்ஸில் நான் மணத்தக்காளி கீரை காமிச்சிருந்தேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மணத்தக்காளி பழம்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா காஞ்சு போயிருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாலே நான் இதெல்லாம் வந்து போட வேண்டியது, ஆனால் வந்து அதுக்குள்ளே டைம் வரவே இல்லை. சரி இன்றைக்கி எப்படியாவது எடுத்து போட்டுருன்னு சொல்லி தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். இன்னொரு சீடு பார்த்திங்கன்னா பப்பாயா சீடு. இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் பப்பாயா வந்து நான் வாங்கியிருந்தப்போ அதில் உள்ள சீடெலாம் எடுத்து போடலாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா போடமா வேண்டாமான்னு ஒரு திங்கிங் இருந்துச்சு. ஆனால் அது பெரிய மரமாக வளரும்ல, ஸோ இது எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீடு எடுத்து நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சீட் தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 weeks மேலே ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சீடை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது எங்கே வச்சேனோ அது அப்படியே இருக்குது. சரி இந்த சீடை வந்து போடணுன்னு இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு 3 சீடு போட போகிறேன். தக்காளி, பப்பாயா சீடு, அதுக்கப்புறமா வந்து மணத்தக்காளி கீரையோட சீடு. ஸோ இதில் எதெல்லாம் வளரும்னு தெரியாது, ஆனால் போட போகிறேன். போட்டு தண்ணி ஊற்ற போகிறேன். பார்ப்போம், இதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இனி வரக்கூடிய விளாக்ஸ்லேயோ இல்லைன்னா ஷார்ட்ஸ்லேயோ. லாஸ்ட் வீக்கு முன்னால் வந்து அக்கா ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்கல்ல, ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு 40 to 50 தக்காளி வரைக்கும் எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு. அக்கா ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி தக்காளி செடி வளர்த்தணும், எப்படி வந்து அதில் தக்காளியெல்லாம் வரும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது கேட்டதுலேருந்து எனக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு எப்படியாவது தக்காளி செடி வச்சிடலான்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ பார்ப்போம் இந்த செடி எப்படி வளருதுன்னு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா செடி வளர்த்துறதெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்டோர் பிளான்ஸாக இருக்கட்டும், அவுட்டோர் பிளான்ஸாக இருக்கட்டும். இன்டோர் பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேக் கேர் பண்ணணும், அப்போ தான் அது நல்லபடியாக வளர்ந்து வரும்.
அவுட்டோர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட்டு, பால்கனியில் தான் செடி வைக்கணும். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர், இங்கே துபாயில் உள்ள சம்மர்லாம் தெரியும்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ வெயில் அடிக்கும். ஸோ இதில் வந்து இந்த செடி எப்படி வளர போகுதுன்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுமை வேணும் செடியெல்லாம் வளர்த்துறதுக்கு. ஸோ அது பொறுமையாக வளர்த்தி எடுத்தால் தான் உண்டு. பார்ப்போம் இந்த சம்மரில் என் தக்காளி செடி வளருதா, தக்காளிலாம் தருதான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டில் வந்து பப்பாய் சீடு தான் போட போகிறேன். ஆக்சுவலாக இந்த சீடை போட போகும்போது தான் யோசிச்சுட்டு இருந்தேன், கொஞ்சம் நிறைய சீடு எடுத்து வச்சுருக்கணும். ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு சீடு தான் எடுத்து வச்சேன். ஸோ வந்து இப்போ நிறைய சீடு போடும்போது ஏதாவது ஒரு சீட்லேருந்து வந்து செடி வரும்னு சொல்லி நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு சீடில் எப்படி செடி வரும்னு தான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. மற்ற 2 செடி கூட ஓகே, கொஞ்சம் நிறைய சீடு இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு சீடு இருக்குது. ஸோ அதான் வந்து இந்த பப்பாய செடி வருமா இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த இதை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லப்போ அவங்க சொன்னாங்க, மற்ற செடியெலாம் வருதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பப்பாயா செடி இதில் இந்த சீட்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ வந்து பார்ப்போம் பப்பாயா செடி வருதா இல்லையா. இதில் மணத்தக்காளி சீடு தான் போட போகிறேன். ஊரில் பார்த்தீங்கன்னா அம்மா நிறைய மணத்தக்காளி செடி வளர்த்தி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து நான் ஒரு விலாக்லேயே காமிச்சிருந்தேன், மணத்தக்காளி கீரையெல்லாம் பறித்து வந்து கூட்டு வச்சுருந்தேன். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கார்டன்லேருந்து வந்து இந்த மாதிரி கீரையாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது காய்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், ஏதாவது நம்ம தோட்டத்துலேருந்தே பறிக்கும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னோடய வீட்டில் நான் இது வரைக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஒரு வாட்டியாவது பண்ணணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு வாட்டி ட்ரை பண்ணுவேன். ஆனால் எப்போவுமே ஃபெயிலியர் தான் ஆகும். இங்கே உள்ள சம்மர்லாம் தெரியும்ல, அவ்வளவு வெயில் அடிக்கும். ஸோ அதில் வளர்த்தி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். செடி பார்த்திங்கன்னா ஓரளவு வளர்ந்துடும், ஆனால் காய் போடுறதுக்குள்ளேயே வாடி போயிடும். ஸோ இந்த தடவை வந்து எப்படியாவது வந்து வளர்த்தி எடுக்கணும்னு முடிவோடு தான் இருக்கேன். பார்ப்போம் இந்த வெயிலில் இந்த சம்மரில் வந்து என் செடியெல்லாம் நல்லா வளருதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடிய போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்லாம் ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.